நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி நெக் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிராஸ் பீஸ் எடுத்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங்கில் ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக்கு வந்து நெக்கில் அதாவது ஐப்பட்டி பக்கமாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். 1/4 இன்ச்சுக்கு தையல் போடுவோம். எப்போவுமே கீழே இருக்க துணியை அப்படியே வச்சுட்டு மேலே கொடுக்குற நம்ம கிராஸ் பீஸில் கொடுக்குற துணியில் வந்து நல்லா லூஸ் கொடுத்து தைக்கணும். ஏன்னா நெக்கோட வளைவுலலாம் வரும்போது நம்ம இந்த மேலே இருக்க கிராஸ் பீஸை லூஸ் கொடுத்து தைக்கும் போது தான் நமக்கு அதுக்கு தேவையான கிளாத் கிடைக்கும். நம்ம மேலே இருக்க பீஸை வந்து இழுத்து வச்சு தைச்சிட்டோன்னாக்கா நம்ம டேர்ன் பண்ணும்போது என்ன ஆகும்னா தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ என்னென்னா 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டு வரோம். அந்த கிராஸ் பீஸில் நல்லா லூஸ் கொடுத்தே தைப்போம். லைனிங் ப்ளவுஸ்லலாம் வந்து நம்ம இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறதுனாலும் தைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம லைனிங்கையும் ப்ளவுஸோட பீஸையுமே வச்சு அடித்து திருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து பண்ணுறது குர்த்திக்கு கிட்ஸோட ட்ரெஸ்ஸுக்கு எல்லாமே சேம் இந்த மாதிரி மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இதில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம நல்லா லூஸ் கொடுத்து தைக்கிறது கிராஸ் பீஸு. இதையே நான் டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸை சிங்கிளாக ஸ்டிச் பண்ணாமல் டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் அப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன்னா நம்ம இப்போது இந்த தையல் போட்டுட்டு திருப்பி படிமான தையல் போட்டோன்னா இது வந்து நம்ம ஹெம் பண்ண போகிறோம். ஸோ ஹெம் பண்ணும்போது டபுள் ஃபோல்டிங் பண்ணுற வேலை இருக்காது. ஸோ சிங்கிளாகவே நம்ம அப்படியே வச்சு ஹெம்மிங் பண்ணிடலாம். அதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது. இதில் வந்து இப்போ நெக்கோட பீஸ் நம்ம எப்படி தைக்கிறோன்னா பாடியோடது சைடு எல்லாமே ஜாயின் பண்ண பிறகு ஃபைனலாக இதை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக வந்திருக்கும். இப்போ கடைசியில் எக்ஸஸாக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து நெக்குக்கு ஸ்ட்ரெயிட்லலாம் வந்து நம்ம நேட்ச் போடணுன்னு அவசியம் இல்லை. பட்டு அந்த டேர்னிங்ஸ் வருது இல்லைங்களா, வளைவுலலாம் வந்து நம்ம நேட்ச் கொடுத்தோன்னா தான் கரெக்டாக தையலுக்கு முன்னாடி நேட்ச் கொடுக்கணும். அந்த நேட்ச் கொடுத்தோன்னா அழகாக டேர்ன் ஆகி வரும் நமக்கு. இல்லை நல்லா தெரியும். பொறுமையாக பண்ணுங்கள், ஏன்னா தையலுக்கு கரெக்டாக முன்னாடி வரையிலும் பண்ணணும். இப்போது திருப்பி நம்ம கிராஸ் பீஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த கிராஸ் பீஸில் படிமான தையல் போடணும். இதுலேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் படிமான தையல் போடும்போது அந்த துணி ஒரு 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் இருக்குது. அதாவது கிராஸ் பீஸோட கழுத்துக்கு நம்ம வச்சு டேர்ன் பண்ணுற துணி வந்து இப்போதைக்கு. அப்போது அதை நம்ம ஹெம் பண்ணும்போது சேம் லைனாகவே வந்துடும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி பண்ணது. எப்போவுமே படிமான தையல் வந்து நமக்கு எந்த பக்கம் டேர்ன் ஆகணுமோ அந்த துணியில் போடணும். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க துணியில் போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு அந்த துணி வந்து கரெக்டாக டேர்ன் ஆகி வராது. உள்ளே இருக்க துணிலாம் வெளியில் தூக்கிட்டுருக்க மாதிரி தெரியும். ஸோ அதனால் படிமான தையல் எப்போவுமே நீட்டாக போடணும், பொறுமையாக போடுங்க. இப்போது நெக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபுல்லாக டேர்ன் பண்ணியாச்சு. பாருங்கள், இதில் நம்ம ஹெம் பண்ணிட்டோன்னா நமக்கு நீட்டாக அந்த வளைவுலலாம் நல்லா அழகாக டேர்ன் ஆகி வருது. ஸோ எதுக்காக இப்போ டபுள் ஃபோல்டிங் பண்ணணும்னு தெரியுதுங்களா? ஏன்னா உள்பக்கம் நம்ம திருப்பும் போது நம்ம மறுபடியும் வந்து மடிக்கணும்னு அவசியம் இல்லை, 2 மடிப்பாக மடிக்கணும்னு அவசியம் இல்லை. சேம் சிங்கிள் ஃபோல்டடாக இருக்கும். அது அப்படியே நம்ம ஹெம் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும், நீட்டாக அழகாகவும் வரும். வளைவுலலாம் நேச்சஸ் கரெக்டாக போட்டோன்னா அழகாக டேர்ன் ஆகும்.
உள்ளே இருக்க துணி வெளியில் தெரியாது. தேங்க்யூ.